ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு சத்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 நெல்லிக்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதுக்காக நெல்லிக்காயை இந்த மாதிரி நல்லா ஒரு கேரட் துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை நீல வாக்கில் 4 கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சியும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். 2 கொத்தளவு கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் பச்சை நிலக்கடலை சேர்த்துக்கிறேன், அதனால் நல்லா இதை வறுத்துக்கலாம். இந்த நிலக்கடலை ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குற விருப்பம் இல்லாட்டி காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ துருவின இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயோட நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய, அதில் விட்டமின் சி இருக்குது, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து துருவின நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை நம்ம துருவினதுனால இது சீக்கிரமாக வதங்கிடும். 1 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லாவே குக் ஆகிடும். இடையில நான் பெருங்காயம் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் சென்டரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ஒரு நல்ல வாசனை தரும். பெருங்காயம் சேர்த்தப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம், அப்புறம் லெமன் சாதம் அந்த சுவையில் தான் இருக்கும். நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட. இப்போ இதை சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இந்த நெல்லிக்காய் சேர்த்தப்புறம் வதங்கினப்புறம் நம்ம இதில் வடித்து ஆற வச்சு சாதம் சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் இது. ரைஸ் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நம்ம தீ வைக்க தேவையில்ல, ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நெல்லிக்காய் சாதம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.